நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி பைபிளை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 68ஆம் சங்கீதம் 1 to 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போறோம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில், இப்போ நாம் வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையில், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அடுத்த வசனத்தில் அந்த சத்துருக்கள் எப்படி அவங்க ஓடி போவாங்க? புகை பறக்கடிக்கிறது போல என்ன செய்வாங்க? பறக்கடிக்கப்படுவார். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் என்ன செய்வாங்க? அழிவாங்க. ஆனால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். ஒரு காரியத்தை சொல்றதுக்கு எத்தனை வார்த்தை ஆவியானவர் பயன்படுத்துறாரு பாருங்க. மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்து. என்ன ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். நிரம்பி வழிகிற மகிழ்ச்சி. தாவீது சொல்றார், என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. மை கப் ஓவர்ஃப்ளோஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் அந்த வார்த்தையில விவரிக்கிறார். என் ஜனங்களோ, என்ன நீதிமான்களோ மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்தம் சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு வாசகத்தை தந்தார். அந்த வாசகம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியத்தையும் உங்களுடைய எதிரிகளுக்கு அதிர்ச்சியையும் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் ஆச்சரியங்களை தருவார். உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுடைய கூடாரங்களிலோ ஆண்டவர் என்ன தருவாருங்க? அதிர்ச்சியை தருவார். ஸ்தோத்திரம். அந்த இரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடித்து பூசி இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும் இன்றைக்கு ராத்திரியில்? இன்னும் ஒரு புதிய அனுபவம் இருக்கும் பொழுது, பக்கத்து வீட்டில் பார்த்தா ரத்தம் பூசப்படாத வீட்டில் ஐயோ அலறல் சத்தம், அதிர்ச்சியின் கூக்குரல் கேட்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒன்றும் நடக்கலை. அடுத்து இந்த பக்கத்தில் 2 வீடு தள்ளி அடுத்த வீட்டில் கர்த்தருடைய பிள்ளை இருந்தாங்க, ரத்தம் பூசப்பட்ட வீடு இருந்தது, அங்கே ஒன்றும் இல்லை. அதை தாண்டி அடுத்த வீட்டில் ஐயோ அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது. பிரியமானவர்களே, இவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன அவருடைய நாமத்தை எவ்விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் யாருங்க? நான் சேனைகளின் கர்த்தர். சேனைன்னா மனுஷ சேனை இல்லை, பரலோக சேனை. அந்த சேனைகளின் கர்த்தர் தான் சொல்றாரு, உங்களுக்கு ஆச்சரியத்தையும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நான் அதிர்ச்சியையும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசத்துக்காக அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். தேசம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோட ஜெபிக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் அதற்கு அவங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்றார், ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுப்பேன், எதிரியின் பாளையத்திலேயோ அதிர்ச்சியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மொத்தம் சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த நாமம் 261 தடவை பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 261 தடவை இருக்குது. அதுல முதல்ல எங்க தான் வருதுன்னா,
5 ஆகமங்களில் கிடையாது, அதை தொடர்ந்து யோசுவாவில் கிடையாது, நியாயாதிபதிகளில் கிடையாது, ரூத்தின் சரித்திரத்தில் கிடையாது. முதல்ல 1 சாமுவேல் 1:3 தான் அங்கே சேனைகளின் கர்த்தர் என்கிறதான அந்த நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதிலிருந்து மல்கியாவுக்கு இடையில பாருங்க 261 தடவை கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கிறார்கள். கர்த்தரும் தன்னை சேனைகளின் கர்த்தர் என்று அறிய பண்ணுகிறார். அந்த சேனைகளின் கர்த்தரை கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ராபா கராபா ஷந்தாலா ரா தூலாரா காதாரா பாலா பாராபா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு தூதனுடைய வல்லமை, அவருடைய சேனையில் இருக்கிற ஒரு தூதனுடைய வல்லமை என்ன? சனகரிப் ராஜா அவன் ரப்சாக்கேங்கிற தன்னுடைய பிரதானியை ஒரு பெரிய சைனியத்தோட எருசலேமுக்கு எதிராக அனுப்பி இருக்கிறான். எருசலேமுக்கு எதிராக அனுப்பி இருக்கிறான். எருசலேம் அசீரிய இராணுவத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தேவர்களாவது அந்த சனகரிப் கைக்கு தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற முடிஞ்சதா? அவைகளில் ஒன்றை போலவே நீங்களும் என்று சொல்லி முழங்குகிறான் அவன். எசேக்கியா தான் ராஜாவா இருக்கிறார். எசேக்கியா கர்த்தரை நோக்கி முறையிடுறார். ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை தூதனை அனுப்பினார்? ஒரு தூதன். அசீரியருடைய பாளையத்தில் 185,000 பேரை அந்த ஒரு தூதன் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, எலிசாவை பிடிக்கிறதற்காக சீரியாவின் தண்டுகள் வந்து நிற்கிறது. உங்களுடைய மலையை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. இப்போ வேலைக்காரன் வெளியே ஓடி போய் வந்து சொல்றான், ஐயோ சீரியாவின் தண்டுகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது, ஆபத்து ஆபத்துங்கிறான். எலிசாட்ட ஒரு சலனம் இல்லை, ஒரு சலனம் இல்லை. அவன் சொல்றான் வெளியே வந்து பார்த்து, விட்டுத்தானா? ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும், திறந்தருளும். வேலைக்காரன் பார்க்குறான், அந்த மலை முழுவதும் கர்த்தருடைய சேனையால் நிரம்பி இருக்கிறது. அக்கினிமயமான குதிரைகளில் இருக்கிற கர்த்தருடைய தூதர்களை அவன் கண்கள் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். எலிசாவுக்கு இது எங்க இருந்து தெரியுங்க? எலியாவை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த சேனைகள் எல்லாம் யார் பார்த்தா? அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளோடு அங்கே வானத்திலிருந்து ஒரு சேனை இறங்கி வந்து யாரை கூட்டிகிட்டு போகிறா? எலியாவை கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீது சொல்றார், அந்த 40 நாம பாடலும் பாடணும் அல்ல, 46 கடை சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இப்போ இங்கே விஷயத்துக்கு வருகிறேன். ஆச்சரியம், அதை மட்டும்தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவேன். கர்த்தர் உங்களை என்ன செய்ய வைப்பார்? ஆண்டவர் ஆச்சரியப்பட வைப்பார். He will surprise you. உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். எப்போ ஆச்சரியம்? எப்போ ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆச்சரியப்படுவோம். எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி, எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு வரவு, எதிர்பாராத ஒரு அற்புதம், எதிர்பாராத ஒரு நன்மை அப்படி வரும்போது என்ன ஆச்சரியம். எதிர்பாராத நேரங்களில் வரும்னு நினைச்சிருந்தேன், ஆனால் இப்போ ஆண்டவர் இதை செய்வார்னு என்ன செய்யலை, நினைக்கல. ஆண்டவர் அதை செஞ்சார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் நிறைய சர்ப்ரைசஸ் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா தாங்கள் நேசிக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைப்பாங்க? சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மகன் அப்படின்னு வைங்களேன், திடீர்னு ஊருக்கு வரணும்னு நினச்சாச்சு, ஆனால் அம்மா அப்பாவுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒன்றுமே சொல்லாமல் வந்து கதவை தட்டினா வெளியே திறந்தா மகனை பார்த்தா எப்படி இருக்கும்? சர்ப்ரைஸ், எல்லாம் ஒரு ஆச்சரியம். என்னடா அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆச்சரியம். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்போ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி, ஏன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பான். சர்ப்ரைஸ்னா இது அதிர்ச்சி, அதை சொல்லலை. இது என்ன மகிழ்ச்சியை தரக்கூடிய இதை தான் என்ன சொல்றோம்? சர்ப்ரைஸ் என்று சொல்றோம். ஆச்சரியத்தை கொடுக்கிறது, பிரமிப்பை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ அப்படி தேவன் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் தருவார்னு விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி அதற்கேற்றபடி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரப்போகிற சர்ப்ரைசஸுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 1-9 வரை உள்ள வசனங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளை என்னோடு கூட சுறுசுறுப்பாக நீங்கள் திருப்பணும், வேதத்தை கவனிக்கணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். அவனுக்கும் அவனோடு இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம் உண்டாயிற்று, பிரமிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பிரமிக்க பண்ணினார், ஆச்சரியப்பட வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் பாடு இல்லை. அவங்க கலக்கத்தோடு உட்கார்ந்து வலைகளை பழுது பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்பிக்கையோட. என்ன நம்பிக்கை? நாளைக்காவது மீன் பிடிக்க என்ன செய்வோம், இன்னைக்கு ராத்திரியாவது போவோம். நேற்று ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. இன்றைக்கு எப்படியாவது இன்றைக்கு பொழுதை சமாளிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி போகிறதுக்காகவாது வலையெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம். ஏன்னா வலையில் சிக்கினதெல்லாம் முள்ளும் உதவாததும் அது தான் வலையில் சிக்கிடுச்சு. வலை அங்கங்கே கிழிஞ்சு வேற போச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடி மீன் பிடிக்க போகிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே யார் வருகிறா? இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய படகுல ஏறுகிறார். அந்த படகு யாருடையதாக இருந்தது? சீமோன் பேதுருனுடைய படகாக இருந்துச்சு. அந்த படகுல ஏறி அங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல சொல்கிறேன், அவன் படகு யாருக்காக பயன்பட்டது? கர்த்தருக்காக பயன்பட்டது. ஆமென். நாமளும் நம்முடைய எல்லாம் யாருக்காக பயன்படணும்? கர்த்தருக்காக பயன்படணும், இயேசுவுக்காக பயன்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட வந்து, என்னப்பா அப்படின்லாம் வேற ஒன்றும் கேட்டுட்டு இருக்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய், வலைய போடு. அவங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு அவன் சொல்லாமலே என்ன செய்யுது தெரியுது. உங்கள் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமலே அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சொல்லாமலே தெரியும். அவன் அன்னைக்கு மீன்லாம் இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் தெரிந்து அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அப்போது அவன் சொல்கிறான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் என்ன செய்யலை, அகப்படலை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், வலைய போடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வலையை போடுகிறான். ஆண்டவர் அவர்களை பிரமிக்க வைக்கிறார். வலையை இழுக்கிறாங்க, மீனை அள்ளி அள்ளி படகுல போடுறாங்க. இவங்க படகு என்ன செஞ்சிருச்சு? நிரம்பிருச்சு. இன்னும் பார்த்தா வலையில மீன் இருக்கு. கூட்டாளிகளை கூப்பிடுறாங்க, அந்திரேயா இல்லை, அந்திரேயா இவங்க கூட இருக்கிறான். யாக்கோபையும் யோவானையும் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா உங்க படகு கொண்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க படகை எடுத்துட்டு வர்றாங்க, அதுல அள்ளி அள்ளி போடுறாங்க. வசனம் சொல்லுகிறது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. அப்படின்னா என்ன? இன்னொரு மீனை தூக்கி இதுல போட்டாச்சுன்னா அது அமிழ்ந்துரும். டு இட்ஸ் பிரிம், அது முழுசும் அப்படி நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை ஆச்சரியப்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் ஆச்சரியப்படுத்தினார். இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளின் நிமித்தம் நீங்க மனம் உடைந்து காணப்படலாம். என்ன ஒரு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட அடுத்த பொழுதுக்கு நம்ம ரெடி ஆவோம் என்கிற நிலையில இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் படகை எம்டியா விட மாட்டார். உங்கள் படகை ஆண்டவர் நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நினைக்கிறேன் பேதுரு நினைச்சிருப்பாரு, இந்த அந்திரேயாவும் நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு அந்த பெரிய வலையை என்ன செய்யாம போயிட்டோம், எடுத்து வராம போயிட்டோம், அந்த பெரிய போட்டை இன்னைக்கு தூக்கிட்டு வராம போயிட்டோம், அதை எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் உங்கள் படகை நிரப்பி உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். மீதம் எடுக்க வச்சு உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பகுதியை பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அங்கு 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பெயரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம், கவனிங்க. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கதரேனருடைய நாட்டுக்குள்ள வருகிறார். அங்க ஒருத்தன் பிசாசுகள் பிடித்தவன். அவன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், என் பேர் என்ன? லேகியோன். லேகியோன் அப்படின்னா 6000 என்று சொல்லி அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பேய் இருந்தாலே தாங்காது. இவனுக்குள்ள எத்தனை பேய் இருந்திருக்குது? 6000 பேய் இருந்திருக்குது. சிலர் 2000 சொல்றாங்க. ஏன்னா 2000 பன்றிகளுக்குள்ள அது என்ன செஞ்சு போச்சுங்கிறதுனால. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள 6000 இருக்க முடியும்னா ஒரு பன்னிக்குள்ள 4 இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ அந்த லேகியோன் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் 6000 அப்படின்னு வைத்து கொள்ளலாம். அவனை சங்கிலிகளால் கட்ட முடியாது. அவன் நிர்வாணியா இருந்தான். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் குடியிருப்பு எங்கே தான்? கல்லறை தான். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எழுந்து அருளினார். ஆமென் சொல்லலாமா?
தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினார். அந்த கல்லறைக்கு அவனை தேடி வந்தாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் பிசாசு நினைச்சிருப்பான் கல்லறை தான் பாதுகாப்பான இடம், இயேசு வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பான். பிரியமானவர்களே, எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். எந்த இடத்துலையும் பிசாசு உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விடுவிக்க தேவனால் எழுந்தருள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அங்க கர்த்தர் வந்து அவன்ல இருந்து அந்த பிசாசை என்ன செய்கிறாருங்க? துரத்தினார். அவனுக்கு ஆச்சரியம், இப்படி இருந்த நானா இப்படி மாறிட்டேன், என்ன ஸ்தோத்திரம், இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியம். கையிலெல்லாம் இப்படி காயமா இருக்குத, உடம்பெல்லாம் ரத்தமா வடியுத, எப்படி இதெல்லாம் ஆச்சு? ஆனா ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்குத. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்னமோ என்னை விட்டு போயிருச்சே. அவன் ஆச்சரியப்படுகிறான். பின்னால நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவன் ஊர்காரனுக்கெல்லாம் தெரியும் இவனை. சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போனாவன். அப்புறம் பார்த்தா எங்கேயோ கல்லறையில் இருக்கிறான். நாங்கள் கூப்பிட்டு வருவோன்னு போனா பக்கத்தில் யாருமே என்ன செய்ய முடியலை, நெருங்க முடியலை. அவனா இவன் அப்படின்னு சொல்லி ஊரே தெக்கப்போலின்னா 10 பட்டணங்கள், அந்த 10 பட்டணங்களையும் சேர்ந்த அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அங்க பன்னி கூட்டத்துக்கும் அந்த ஊராருக்கும் என்னவா இருந்துச்சுங்க? அதிர்ச்சியா இருந்தது. பிசாசுக்கு அதிர்ச்சி. அல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் என்ன செய்வாங்க? சிதறுண்டு. அவரை பகைக்கிற அனைவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்வாங்க? ஓடி போவார்கள் என்பது போல ஸ்தோத்திரம். அந்த பிசாசு கூட்டமெல்லாம் என்ன செஞ்சுச்சுங்க? ஓடி போச்சு. கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த பிசாசுகள் இதை தியானிக்கும் போது என் மனதில் தோன்றினதை நான் சொல்றேன். நிறைய இந்த மனநல பிரச்சனைகள் எல்லாம் எதோட தொடர்புடையதுன்னு சொன்னா பிசாசோட தொடர்புடையது. அவன் பாருங்க, இவனுக்குள்ள பிசாசுங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா ஊராரெல்லாம் அல்லது அறியாதவங்க என்ன நினைச்சு, ஒரு கிறுக்கன், இவன் ஒரு பைத்தியம், இவன் யார், இவன் ஒரு லூசு, அப்படித்தானே சொல்லி இருப்பாங்க. இந்த பைத்தியத்தை யாரும் குணமாக்க முடியாது. பைத்தியம் முத்தி போச்சு. மனநல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் பிசாசுக்கும் தொடர்பு இருக்குது. பிசாசு முதல்ல எதுன்னு எனக்கு சரியா தெரியல. அதை பண்ணணும். முதல்ல மனநல பிரச்சனை வந்து அப்புறம் அவங்க பிசாசுக்குள்ள போறாங்களா? எப்படியும் இருக்கலாம். அல்லது பிசாசு வந்து அப்புறம் மனநல பிரச்சனை வருதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மனம் வந்து நம்முடைய மைண்ட் தேவனோட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பதிலாக அசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகும்போது தான் என்ன வருது? மனநல பிரச்சனை வருது. சில நேரங்களில் ரெண்டுமே இருக்கு. முதல்ல இது வருது, ஒரு பயம், ஒரு கவலை. அப்புறம் படிப்படியா அப்படியே பிசாசு சொல்றதெல்லாம் கேட்டு அந்த பிசாசுனுடைய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க. அல்லது சில நேரங்களில் பிசாசு முதல்ல புகுந்துட்டு அப்புறம் இவங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் இவங்களை மனநோயாளியாகவும் மாத்திருது. எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தருவார். அதிலிருந்து விடுதலையை கொடுப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னில் மனநல பிரச்சனைகள் வராமல் என்னை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனநல பிரச்சனை வராம ஆண்டவரே, பயம் அட்டாக் பண்ணாம ஆண்டவரே, கவலைகள் என்ன அட்டாக் பண்ணாம, மன சோர்வு, தாழ்வு, மனப்பான்மை, வேற இவைகள் எல்லாம் என்ன அட்டாக் பண்ணாம ஆண்டவரே, என் மனதுக்கு நீர் காவல் வையும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுவும் அட்டாக் இருந்துச்சுன்னா அதுல இருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே.
அல்லேலூயா. ஏதோ அட்டாக் இருந்துச்சுன்னா அதுல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை என் தேவன் தருவீராக, தருவீராக, தருவீராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறத பார்க்கிறோம். சரி, அடுத்து கடந்து செல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். யாரை பற்றி சொல்றாங்க? சவுலை பற்றி சொல்லுகிறாங்க. இந்த சவுல் எருசலேமில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் சபையும் துன்பப்படுத்தினது போதாதுன்னு சொல்லிட்டு இவன் இப்போ தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தணும்னு, சிறைச்சாலையில் போடணும், அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியர்களிடத்துல நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு தமஸ்குவுக்கு வருகிற வழியில் கர்த்தர் இந்த சவுலை என்ன செய்தார்? சந்தித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை சந்தித்தார், கர்த்தர் அவனை ரட்சித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஆண்டவர் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார். ஐயோ, இவ்வளவு காலம் இந்த கிறிஸ்து யூத குலத்துக்கு எதிரின்ல நான் நினைச்சிருந்தேன். அவர்ல ரட்சகர், அவரல்லவா மேசியா, அவரல்லவா தேவன், இதை அறியாமல் போனேன்னு அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு பிரமித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இப்போ அவன் இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி அவன் பிரசங்கம் பண்ண தொடங்குகிறான். அதை பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவன் அல்லவா, இவன் அல்லவா, இவன் பிரசங்கிக்கிற இந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி, கொலை செய்யும்படி, பிரதான ஆசாரியர்களிடத்துல கட்டி இழுத்துட்டு போகும்படி வந்தவன் இவனா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறத பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போ ஏற்பட்ட கல்லான இருதயத்தையும் உடைக்க மாற்ற என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் இருதயம் கல் நெஞ்சு பாஸ்டர், ஏதோ என் மனைவிக்காக நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் எனக்கு அதுலேயுமே நாட்டம் இருக்காது, எதுவும் பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், என் நெஞ்சு கல் நெஞ்சாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார் பாஸ்டர். இப்போ நான் கண்ணீரோடு நான் பைபிள் வாசிக்கிறேன், அந்த ஒவ்வொரு வசனமும் என்னோட பேசுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க நான் தழுத்தழுக்க என்னிடத்துல சாட்சி சொன்னார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவங்களெல்லாம் தொடவே முடியாது, இவங்களெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் தமக்கு சாட்சிகளாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக எத்தனை காலம் அந்த ஊழிய அனுபவத்தில் பார்க்குறேன். ஆண்டவர் எவ்வளவு பேர் ஆண்டவர் தொட்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் எத்தனை பேர் உங்களை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்? நானா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை நினைத்து பார்க்கும் பொழுது அதுவே பெரிய ஆச்சரியமாக உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் பிறருடைய வாழ்க்கையில் செய்கிறத நாம் கண்டு ஆச்சரியப்படுவோம்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்து செல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:26.
அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் ஆச்சரியம் நிறைந்தவர்களாய், பயம் நிறைந்தவர்களாய், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால திமிர்வாதக்காரன் ஒருத்தனை ஆண்டவர் எழுந்துவான், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான்? நடந்தான். அந்த அற்புதம் நடக்குது. ஆண்டவர் அற்புதங்களை செய்து உங்களை என்னை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவார். அற்புதங்களை செய்து ஆச்சரியப்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமா? ஒரு அருமையான வாலிப மகள் என்ன கண்ணீரோட வந்து, என்னுடைய சிறுநீரகங்கள் பழுதாகிவிட்டது, டாக்டர்ஸ் வந்து டயாலிசிஸ் பண்ணுங்க, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடஞ்சி நொறுங்கி போன நிலையில் வந்து சொன்னபோது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் முழுசுமா ஆண்டவர் குணமாக்கிட்டார். எதுவுமே தேவையில்லாமல் பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்துட்டார். எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அற்புதங்களை செய்து கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய லைஃப்ல என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வதற்கு ஆண்டவர், அதுக்காகத்தான் ஆண்டவர் வார்த்தை தர்றார், தேவன் எழுந்தருளுவார். உங்கள் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், உங்களை பகைக்கிறவர்கள் அனைவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்வாங்க? ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆச்சரியங்களை தருவார். அற்புதமாகிய ஆச்சரியத்தை தருவார். அது அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன், பெற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றவங்க அதுக்கேற்றபடி கை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ரீதா ராபா கராபா. எஸ் லார்ட், லெட் இட் ஹேப்பன் நவ். இப்போ நடக்கட்டும் ஆண்டவரே. இப்போ உங்க பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துங்க ஆண்டவரே. ரீதாரா கேகாதாலா ராபா இமஹம்பாலாக தூராபா ஷபாலா பரபரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இங்க கர்த்தர் அந்த பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துறார் முதல்ல. அதுக்கு பிறகு அந்த ஜனங்கள் எல்லாரும், அவர்களால் நடந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படலை. நல்லா கவனிக்கணும். அவங்க அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படலை. இந்த பேதுருவையா, இந்த யோவானையா, ஒருத்தர் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாரே, அவரை கூட சிலுவையில் அரைஞ்சு இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ரோமர்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் ஒன்னா கூடி சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்களே, அவரோட சுத்திட்டு இருந்த இவங்க மூலமாவா இந்த அற்புதம் நடந்துச்சு? அங்க ஆச்சரியம் அதுதான். அதனால தான் பேதுரு என்ன பதில் கொடுக்கிறார்? எங்கள் சுய பலத்திலாவது சக்தியினாலாவது எங்களுடைய பக்தியினாலாவது நாங்க இவனை நடக்க பண்ணோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசமே இவனை என்ன செய்தது? சுகமாக்கியது.
நீங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசு தான் இவர்களை என்ன செய்தார்? சுகமாக்கினார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை என்னை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்துவார். எப்படி ஆச்சரியப்படுவோம்னா, என்னையவா ஆண்டவர் பயன்படுத்துறாரு? என் மூலமாவா இந்த அற்புதம் நடந்துச்சு? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆச்சரியப்படும்படி பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அப்படி உங்க ஆச்சரியத்தினால ஆண்டவருக்கு முன்னால கண்ணீர் விடும்படி ஆண்டவர் வைப்பார். இந்த பாவியவா, இந்த துரோகியவா ஆண்டவர் என் மூலமாவா ஆண்டவர் மகிமைப்படுறார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பிரமிக்க வைத்து உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். அல்லேலூயா. நீங்க பிறருக்கு அப்படி ஆசீர்வாதமா மாறுவீங்க பாருங்க. அப்பெல்லாம் அதாங்க நடக்கும், அதான் நடக்கும். ஆச்சரியப்பட வைப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்படி பிரமிக்கத்தக்க நிலையில ஆச்சரியமான விதத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பிறருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு என்ன தகுதி இருக்குங்க? ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற தயவு பெரியது. அவர் நம்ம மேல காண்பிக்கிற அன்பு பெரியது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே அவங்கள குறித்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அதை செய்கிறார். அவருடைய கிருபை அதை செய்கிறது. அதுல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 4:11, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை குறித்து பிறரை என்ன செய்வாருங்க? ஆச்சரியப்பட வைக்கிறார். ஆண்டவர் இந்த பேதுருவையும் யோவானையும் பயன்படுத்துகிற விதத்தை கொண்டு ஆண்டவர் அவங்களை அப்படியே, படிப்பறியாதவன், பேதமை உள்ளவன், இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க யாரோட இருந்தாங்க? இயேசுவோட இருந்தவங்க. அல்லேலூயா அப்படின்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அதைத்தான் சொல்றேன். கர்த்தர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். உங்கள் வாழ்க்கையின் மூலம் பிறரை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆச்சரியப்பட வைப்பார். அல்லேலூயா. இந்த பேதுரு யோசிச்சு பாருங்களேன். பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு கடற்கரை மணல் மாதிரி பெருகி இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தின் முன்னால பிரசங்கம் பண்ணும்போது அவன் நினைச்சிருப்பான், நானா? அதுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெறுகிறாங்க. நினைச்சிருப்பான், நானா? ஒரு நாள் அந்த மீன் வலைய கழுவிட்டு இருந்தவன் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்தணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்து செல்லுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். அதில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு
தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஒரு நீண்ட பேசேஜா இருக்கலாம் வாசிக்கிறதற்கு. ஆனால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மேல் நீதியுள்ள தண்டனையை நான் செலுத்துகிறதுனாலும் உபத்திரவப்படுகிறவர்களாகிய உங்களுக்கு ஆறுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறதுனாலும் என்ன செய்வேன், உங்களை ஆச்சரியப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களுடைய செய்கைகள் கிரியைகளுக்கு தக்க நீதியாகிய பலனை கொடுக்க, அதில் சொல்லியிருக்கலையா, உங்களுக்கு எங்களோட கூட 6ஆம் வசனத்தில் இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை செலுத்துவது. 10ஆம் வசனத்தில் நித்திய அழிவாகிய தண்டனை கொடுப்பது. சில ஆச்சரியங்களை பார்ப்போம். அது நமக்கு ஆச்சரியம், ஆனால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதிர்ச்சியாக இருக்கும். என்ன ஆச்சரியம்னு சொன்னால், ஆண்டவர் நீதியுள்ள ஆக்கினையை, நீதியுள்ள தண்டனையை மனம் திரும்பாதவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாம். அவர் எப்படிப்பட்டவரா? நீதியை சரி கட்டுகிற தேவன். எதையும் அவர் நீதியா செய்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க உள்ளம் குமுறலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதியான பலனை கொடுப்பேன். ஆமென். உனக்கு நீதியான பலனை கொடுப்பேன். அவர்களுடைய அநீதிக்கு தக்க அவர்களை என்ன செய்வேன், நான் தண்டிப்பேன். அது ஆச்சரியமா இருக்கும் உனக்கு. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த தாவீதுனுடைய லைஃப்ல தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் அரண்ல இருக்கிறான். அவனோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, 400 பேரோ மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் தாவீது தான் கூட இருக்கிறவங்களை அந்த நாபால் அப்படிங்கிறவன்ட்ட அனுப்புகிறான். அனுப்பி, ஓ மந்தை மேய்ப்பர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒன்றும் சேதப்படாமல் நாங்கள் அவங்களுக்கு அரணாக இருந்தோம், பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னு போய் அவன்கிட்ட சொல்லுங்க. சொல்லி அவன் கொடுக்குற தானியம், இந்த என்ன எல்லாம் தர்றாரோ, கனிகள் அது இது என்ன தர்றாரோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவங்க வந்து பேசும்போது அந்த நாபால் சொல்கிறான். நாபால்னா பைத்தியம்னு அர்த்தம். அவன் சொல்கிறான், தாவீது யாரு? அவனா எங்களை பாதுகாத்தான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு விரட்டி விடுகிறான். இப்போ தாவீதுட்ட வந்து இந்த தகவலை சொன்ன உடனே தாவீது வெகுண்டு எழுந்து, அவனையும் அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் விருதாவாகவா பாதுகாத்தோம்? அவனை பார், நான் என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வருகிறான். அந்த நாபாலுக்கு புத்தியுள்ள ஒரு மனைவி இருந்தா. அவ இப்படி தாவீது வர்றாருன்னு கேள்விப்பட்டு எதிரிட்டு ஓடி வருகிறாள். நிறைய பரிசு பொருள்களோட எதிரிட்டு வந்து தாவீதனுடைய பாதத்தில் விழுந்து, அடியானுங்க நீங்க இப்படி செய்யக்கூடாது, நீங்க ராஜாவா போகிறவர், இந்த என் புருஷன் நாபால் அந்த பேருக்கேற்றபடி அவன் ஒரு நாய் குணம் படைத்தவன்,
அவன் பேருக்கு ஏற்றபடி தான் அவனும் இருக்கிறான். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்க, நீங்களும் உம்முடைய எல்லா அடியாரும் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. அவனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் சமாதானத்தோடு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. கர்த்தர் அவரை நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி அனுப்புகிறா. அதே போல் அதிலிருந்து அந்த பகுதியை வாசிச்சா தெரியும். 3 நாளோ 4 நாளோ சென்று தாவீதுக்கு அவள் தகவல் அனுப்புகிறா. நாபால் என்ன செய்தான்? செத்து போனான். கர்த்தர் அவனை அடித்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளை கை போட விட மாட்டார், கர்த்தர் கை போடுவார். ஆமென் சொல்லலாமா? அவர் பேரில் சொல்லிருங்க. அவன் கர்த்தருக்கு கிருபைக்கு பாத்திரவானா இருந்தால் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா கர்த்தர் நீதி உள்ள நியாய தீர்ப்பை அவர்கள் மேலே என்ன செய்வார்? கொண்டு வருவார். நாம் இருந்து பார்ப்போம். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இன்னும் குறித்து வச்சிருக்கிறேன், ஆத்துமாக்களை தந்து நம்மை ஆச்சரியப்படுத்துவார். உங்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, விசுவாசத்தோட ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் சொன்னதை கேட்டால் ரட்சிக்கப்பட்டாங்க என்று ஆச்சரியப்படுவீர்கள். சில மாதங்களுக்கு முன்னால் இங்கே பாண்டிச்சேரி போயிருந்தேன். பாண்டிச்சேரியில் அங்கே சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி ஓடி வந்து, பாஸ்டர் என்ன தெரியுதா அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல எனக்கு தெரியலையே என்ன அப்படின்னேன். நான் வினோலியா பாஸ்டர். நான் யார்? வினோலியான்னு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. இங்கே டிவிஎஸ் நகரில் சண்டே ஸ்கூல் நடத்துகிற சமயத்தில் ரட்சிக்கப்பட்டு முதல்ல செய்த ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியம். அந்த சண்டே ஸ்கூல் நடத்துகிற இடத்துல அங்கே வந்த ஒரு பிள்ளை தான் யார்? இந்த வினோலியா. இன்னைக்கு 2 குழந்தையோ 3 குழந்தையோ தாயாகவும் இருந்து பிள்ளைகள்லாம் வளர்ந்து 11th 12th இப்படி படிக்கிறாங்க. வந்துட்டு, பாஸ்டர் அந்த சண்டே ஸ்கூலில் வந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், என் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, என் தம்பி ரட்சிக்கப்பட்டான், நாங்கள் பழங்கானத்தம் சபைக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நிலையை எனக்கு ஆச்சரியம். இது போல் சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய நமக்கு தெரியாது, இந்த உலகத்தில் நமக்கு தெரிய வராது. ஆனால் பரலோகத்தில் போய் நிற்கும்போது அங்கே ஆண்டவர் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தருவார். அநேகர் வந்து ஊழியம் செய்கிற உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். சுவிசேஷத்தை சொல்கிறீங்களே, பைபிளை விநியோகிக்கிறீங்களே, கைப்பிரதிகளை கொடுக்குறீங்களே, அநேகர் அந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த கண்ணீர், உங்களுடைய அந்த பிரயாசம், ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்த அந்த ஒரு சின்ன செயல் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு காரணமாச்சு, நானும் உங்களோட கூட பரலோகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படி சந்தோஷப்படுத்துவார். சரி, இப்போ அப்படி ஆச்சரியப்படுத்துவார், சந்தோஷம் அடைய வைப்பார். கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவரை நீங்க ஆச்சரியப்படுத்தணும். ஆமென் சொல்லலாமா? அவர் உங்களை ஆச்சரியப்படுத்தணும்னா நீங்க அவரை என்ன செய்யணும்? ஆச்சரியப்படுத்தணும். எப்படி ஆச்சரியப்படுத்துறது? ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஃபெய்த், அதான் அவர் ஆச்சரியப்படுத்தும். அந்த விசுவாசம் சொல்லும்போது விசுவாசத்தோடு உள்ள கீழ்ப்படிதல் வருகிறது. நான் சொன்ன அத்தனை உதாரணங்கள் அவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியப்பட வச்சாருன்னா அந்த அவங்க எல்லாரும் ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? தங்களுடைய விசுவாசத்தினால அவரை என்ன செய்ய வச்சாங்க? ஆச்சரியப்பட வச்சாங்க. ஆமென் சொல்லலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, இந்த 100க்கு அதிபதியை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற
திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய விசுவாசம் அவரை சர்ப்ரைஸ் பண்ண வைக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு சொல்றார் இல்லையா, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அந்த யோபுனுடைய அந்த விசுவாசம் ஆண்டவரை அசைக்குதுங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அந்த எஸ்தர் சொல்லுகிறாள் அல்லவா, 3 நாள் நான் உபவாசிப்பேன், ராஜா என்ன அழைக்காவிட்டாலும் நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். அவளுடைய அந்த விசுவாசம் ஆண்டவரை அசைக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் ஆண்டவரை அசைக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த விசுவாச வீரர்களுடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாச வீரனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, அந்த faith they had impressed upon God. அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் தேவனை என்ன செய்தது? அசைத்தது. தேவனை அவர்களுக்காக செயல்பட வைத்தது. அவர்களை ஆச்சரியப்படும்படியான கிரியைகளை அவர்கள் வாழ்க்கையில செய்ய வைத்தது. முழு இஸ்ரவேலின் சேனையும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தாவீது அந்த இடத்துல கூலா நடந்துட்டு சொல்றான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, அவைகளில் ஒன்றை போல விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் எனக்கு முன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கவனோட கல்லோட கூலா நடந்து போறான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா கூலா இருப்பீங்க. விசுவாசிக்கலைன்னா, விசுவாசம் இல்லைன்னா பதறுவீங்க, துடிப்பீங்க, தவிப்பீங்க, பயம் எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். he will keep his cool. அவன் கூலா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசிச்சிருக்கிறது யாருன்னு தெரியும். என் விசுவாசத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். என் விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி ஆவார்னு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் அவ்வளோதான் வாழ்க்கை, இதுதான் முடிவு, இதுக்கு மேலே ஒன்றும் சாத்தியம் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, வக்கீல் சொல்லிட்டாரு, அல்லது அக்கம் பக்கத்தில் 4 பேர் அனுபவம் உள்ளவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் உங்கள் விசுவாசத்துக்கு என்ன வைக்காதீங்க? ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் விசுவாசத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. செத்து 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்ப தேவனால கூடுங்க. அதுதான் விசுவாசம். யுவர் ஃபெய்த் ஷுட் ஸ்டன் காட். உங்கள் விசுவாசம் தேவனை ஸ்டன் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்ய போறார். பிரியமானவர்களே, அந்த சவுலும் அந்த இஸ்ரவேலின் சேனையும் பெலிஸ்தர்களும் பார்த்த காட்சி என்னன்னு சொன்னா, தாவீதினுடைய தலை வேற, உடம்பு வேறையா இருக்கிறத தான் அவன் பார்த்தான். இவன் முழு மனுஷனா நிற்கும் போதே அவன் பார்த்ததெல்லாம் அதைத்தான் பார்த்தான். ஆனால் தாவீது பார்த்தது எதை பார்த்தான் தெரியுமா? அவ்வளோ பெரிய கோலியாத்து நிற்கும் போது இவனுடைய விசுவாச பார்வை பார்த்தது என்னன்னு சொன்னா, அந்த கோலியாத்தினுடைய தலை இவன் கையில் இருக்கிற மாதிரி பார்த்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லா நெகட்டிவிட்டி, அங்கே இருக்கிற எல்லா எதிர்மறையான பார்வை, எதிர்மறையான சிந்தை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்கள் ஏற்கனவே அப்போ தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எதிர்மறையான எண்ணமும் எதிர்மறையான கருத்தும் எதிர்மறையான சிந்தையோடு நீங்கள் யுத்த களத்துக்கு போறீங்கன்னு சொன்னால் அங்கே போய் தோக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்கனவே யூ ஆர் டிஃபீட்டட். ஏற்கனவே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அப்புறம் எங்கே வெற்றியை எதிர்பார்க்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் நடந்ததா உங்கள் கண் முன்னால் பாருங்கள். அதுக்காக ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும்னு சொன்னால் நீங்கள் அந்த வெற்றியையும் பார்ப்பீங்க, நீங்கள் ஆச்சரியப்படுறதையும் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லலாமா?
என்ன தாவீது சொல்லும் போது, இன்னைக்கு உன் தலையை வாங்கி நான் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் இறையா போட போறேன்னு சொல்லும் போதே இவன் கண்ணில் அதை பார்க்குறான். ஸ்தோத்திரம். எது நடக்காதுன்னு நீங்க நினைச்சு தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்களோ அது நடந்து இருக்கிறதாக பாருங்க. பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதை எதிர்பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீபாலா ராகா ராபா சாந்தாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா உங்க பிள்ளைகளை ஆண்டவரே, அந்த வெற்றியின் சிந்தையினால நிரப்புங்க ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா. தோல்வியின் சிந்தைகள் மாறுவதாக. ஆமென். எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓராபா கியாந்தாலா ரபலா பலா பலா பரபா. ஆமென். praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க, நான் பார்க்கிறேன். ஆமென். கர்த்தர் எனக்கு செய்கிற அந்த அற்புதத்தை நான் இன்னைக்கு பார்க்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தின் நபர்கள் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். அதை பாருங்க. ரீதாரா பாஷபல பல பல பரபா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ராபாலா ரிதாரா கலா ரபாராக துலா ரபாலா பாலா பரபா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆச்சரியமான ஆண்டவரே அதிசயங்களை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுகிறத ஆண்டவரே, அதற்கு உரிய அந்த விசுவாசத்தை நீங்கள் இப்போ அன்லாக் பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை இப்போ நீங்கள் கட்டவிழ்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா எதிர்மறையான சிந்தைகள் ஆண்டவரே, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, இதனால ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன் இப்பொழுது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஆச்சரியப்படும்படியான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியங்களையும் அவர்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்கு ஆண்டவரே அதிர்ச்சியையும் என் தேவன் தந்து ஆண்டவரே, இந்த மாதத்திலும் தொடர்ந்துள்ள நாட்களிலும் சேனைகளின் கர்த்தர் ஆகிய தேவன் நீர் மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.